அனைவருக்கும் வணக்கம். தெய்வீக பலன்கள் சேனல் சார்பாக தங்களை அன்புடன் வரவேற்கிறோம். இன்று நம் காணொலியில் காண விரும்புவது நெய்வேத்திய படையலாக சுருட்டை ஏற்றுக்கொண்ட விராலிமலை முருகன் கோவில் சிறப்புகளை பற்றி இந்த காணொலியில் பார்க்கலாம். வாருங்கள் காணொலிக்கு செல்லலாம். மறக்காமல் ஒரு சப்ஸ்கிரைப் செய்யவும். விராலிமலை பரம்பொருள் முருகன் மீது அதீத பக்தி கொண்டவர்தான் கருப்பமுத்து என சிறந்த முருக பக்தர் ஆவார்கள். அப்போது விராலிமலை முருகன் கோவிலில் திருப்பணி நடந்து கொண்டிருந்த சமயம் அது. அந்த நேரத்தில் அப்பணிகளுக்கு தன்னையும் தன்னால் முயன்ற உதவியை செய்ய அவர் நினைத்து கொண்டிருந்தார் கருப்பமுத்து. தன்னையும் ஆட்படுத்தி கொண்டவர் கருப்பமுத்தாகும். ஒரு சமயம் விராலிமலை முருகன் கோவிலுக்கு செல்லும் நேரத்தில் ஆற்றில் அதிக வெள்ளம் வந்து கொண்டிருந்தது. அதனை கடக்க யோசித்து நின்று கொண்டிருந்த முத்து அந்த கொட்டு மழையில் குளிர் தாங்காமல் பக்தரான அந்த முத்து ஆற்றை கடக்க யோசித்து கொண்டு சுருட்டு புகைத்து கொண்டிருந்தார். அதே நேரம் அவரிடம் குளிரில் நடுங்கியபடி வந்த ஒருவர் சுருட்டு கேட்டு கொண்டிருந்தார். கருப்பமுத்தும் ஒரு சுருட்டை கொடுத்து அதனை அவருக்கு கொடுத்து விட்டார். அந்த நபர்தான் எனக்கு சுருட்டு தந்த உமக்கு ஆற்றை கடக்க உதவுகிறேன் என சொல்லி ஆற்றை கடக்க பெரிதும் உதவி செய்துள்ளார். ஆற்றை கடந்ததும் உதவிய நபரை காணவில்லை. திடீரென அந்த நபர் மறந்து விட்டதாக கூறப்படுகிறது. கருப்பமுத்து அவர்கள் குழம்பியபடி கோவிலை வந்ததால் அங்கே அவர் நபருக்கு கொடுத்த சுருட்டு முருகப்பெருமான் முன் கிடந்திருக்கிறது. அதனை பார்த்த கருப்பமுத்து திடுக்கிட்டார். முருகப்பெருமான் என் பணிந்தார் என கூறப்படுகிறது. அதிலிருந்து முருகப்பெருமான் சுருட்டு வைத்து வழிபடும் வழக்கம் வந்து இருக்கிறது என கூறப்படுகிறது. முருகனுக்கு சுருட்டு வைத்து வழிபடும் அதிகரிக்கவும் துவங்கியது. அதாவது புகைக்கும் வழக்கத்தை ஊக்குவிப்பதாக பல்வேறு சர்ச்சைகள் இந்த கோவிலில் இருந்தது. இந்த கருத்தை அப்படியே விட்டுவிட்டு புகை அனைத்து மக்களின் பிரச்சனைகளை புகைப்பதால் உங்களுக்கு என்ன பிரச்சனை என கேட்டுக்கொண்டனர். அன்றைய புதுக்கோட்டை மகாராஜா இந்த சுருட்டு வைக்கும் வழக்கத்தை தடை செய்ய உத்தரவிட்டார். அன்று இரவு புதுக்கோட்டை மகாராஜாவின் கனவில் சென்ற முருகன் பக்தர்கள் பிரச்சனைகளை புகையாக போக விடுவதில் உனக்கென்ன பிரச்சனை, பக்தர்கள் சுருட்டு வைத்து வழிபடுவதற்கு ஏன் தடை என்று கோவில் காணிக்கையாக விழுந்திருக்கிறார் பரம்பொருள் முருகப்பெருமான் அவர்கள். விராலிமலை முருகன் அவ்வாறு கனவில் மிரட்டியதால் அவர் வெச்சமுற்றார். முருகன் கேள்விக்கு பதில் சொல்ல முடியாத புதுக்கோட்டை மகாராஜா கனவிழுந்து விழித்து முதல் வேளையாக விராலிமலை முருகன் சன்னதியில் சுருட்டு வைத்து வழிபட எந்த தடையும் இல்லை என கூறினார். சாதகத்தில் கையெழுத்திட்டு தடைகளை சாசனத்தில் கையெழுத்திட்டு தடைகளை அகற்றியிருந்தார். இன்றும் விராலிமலை முருகன் சன்னதியில் சுருட்டு வைத்து வழிபடும் வழக்கம் தொடக்கத்தில் இருக்கிறது. மிக முக்கியத்துவம் வாய்ந்த இந்த முருகன் கோவிலில் திருமண தடை உள்ளவர்கள், குழந்தை பேறு அதிகமாக இல்லாமல் கஷ்டப்பட்டு கொண்டிருப்பவர்கள் பாரம்பொருள் முருகப்பெருமானை நினைத்து அவருக்கு படையலாக சுருட்டை வைத்து நீங்கள் அந்த பிரச்சனை என்ன என பாரம்பொருள் முருகப்பெருமானிடம் கூறி வழிபாடு செய்து கொண்டால் உங்களுடைய பிரச்சனை அனைத்தும் புகையாக பறந்துவிடும் என்பது ஐதீகமாகும். முருகப்பெருமான் என்றாலேயே அழகு, நிறம், சக்தி, வேல் அனைத்திலும் மிக முக்கியமாக இந்த ஆடி மாதத்தில் வரக்கூடிய இந்த நாட்களில் கண்டிப்பாக விராலிமலை முருகன் கோவிலுக்கு சென்று உங்களுடைய கவலைகள் எதுவாக இருந்தால் பரம்பொருள் முருகப்பெருமானை நினைத்து வழிபாடை மேற்கொண்டு வாருங்கள். உங்களுடைய பிரச்சனைகள் அனைத்தும் புகையாக பறந்துவிடும் என்பது நம்பிக்கையாகும். மிக முக்கிய சிறப்பு வாய்ந்த தமிழகத்தில் மிக சிறப்பு வாய்ந்த கோவிலாக விராலிமலை முருகன் கோவில் திகழ்கிறது. இங்கே முருகப்பெருமான் அவர்கள் எதிரிகளையே சென்று அவர் ஏழைகளுக்காக நீதி கேட்டும் செய்கிறார் என கூறப்படுகிறது. விராலிமலை முருகன் கோவில் ஒரு முக்கியத்துவம் வாய்ந்த சிறப்பு மிக்க கோவிலாகவே இந்த ஆலயம் பார்க்கப்படுகிறது. மக்களுக்காக குழந்தை பேறு இல்லாத தம்பதிகள் கண்டிப்பாக பரம்பொருள் முருகப்பெருமான் ஆலயத்திற்கு சென்று சஷ்டி நாட்களில் வெள்ளிக்கிழமை செவ்வாய் நாட்களான முருகப்பெருமானுக்குரிய நட்சத்திரம் கிருத்திகை நாட்களிலும் சஷ்டி போன்ற தினங்களிலும் கண்டிப்பாக வாருங்கள். நாள் விரதம் இருப்பவர்கள், மாத விரதம் இருப்பவர்கள், சஷ்டி விரதம் இருப்பவர்கள் பரம்பொருள் முருகப்பெருமானை நினைத்து இந்த ஆலயத்திற்கு வந்து வழிபாட்டு செய்துவிட்டு போனாலே போதும். கண்டிப்பாக அவர்களுடைய தீமைகள் கஷ்டம் அனைத்தும் புகை
புகையாய் பறந்துவிடும் என்பது ஐதீகமாகும். இந்த ஆன்மீக தகவல் உங்களுக்கு பிடித்து இருந்தால் தெய்வீக பலன்கள் சேனலை கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவும். மீண்டும் ஒரு நல்லதொரு காணொளியில் உங்களை சந்திக்கிறோம். நன்றி, வணக்கம்.